கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி நம்முடைய ஸ்தோத்திரத்தை, துதிகளை அவருக்கு செலுத்த கிருபை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தின் பாதி மாதங்களை நாம் கழித்து அடுத்த கட்டத்திற்குள்ளாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், நம்மை வழி நடத்தியிருக்கிறார், நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராய் நமக்கு இருந்திருக்கிறார். அதற்காக இந்த நேரத்திலே நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், நாம் துதிக்க வேண்டும். உமது வலது கரத்தை தேவனே நீர் நீட்டி எங்களை ரட்சித்தருளும். தேவனை எதுவரைக்கும் சத்ரு நம்மை நிந்திப்பான். பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். கண்களை மூடி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் ஒரு நிமிஷம் நாம் நினைத்து பார்ப்போம். நமக்கு அநேக தீமைகள் நடந்திருக்கலாம், ஆனாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நினைக்காதபடிக்கு ஏற்றத்தாழ்வுகளின் மத்தியிலே நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த நம்முடைய தேவனை நாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்போம். உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதையும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதையும். உம்முடைய உடன்படிக்கை நினைத்தருளும் ஆண்டவரே. பூமியின் இருளான இடங்கள் கொடுமை உள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது. இந்த நேரத்தை தகப்பனே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து எங்களை நீர் ஒரு முறை பலப்படுத்தும். இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். பாடப்படும் பாடல்கள், துதி நேரம், சங்கீதத்தை வாசிக்கும் நேரம், உம்முடைய வசனங்களை தியானிக்கும் நேரம், எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட, வேறு எந்த பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் எங்களை கஷ்டப்படுத்தாதபடிக்கு இந்த நேரத்தில் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனையிலே தகப்பனே நாங்கள் பங்கு கொள்ளத்தக்கதாய் உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிப்போம். Yesu
அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். இத்தனை கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத நம்மீது பாராட்டின அவருடைய கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த பாடல் சொல்கிறதுபடி சென்ற காலம் முழுவதும் நம்மை காத்திருக்கிறார். சில வேளைகள் இமைப்பொழுது நம்மை அவர் கைவிட்டதை போல தோன்றியிருந்தாலும் உருக்கமான இரக்கங்களினாலே நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் நம்மேல் கிருபையை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் பொழிந்திருக்கிறார். அவருடைய தியாகத்தின் நிமித்தமாய் பொழிந்திருக்கிறார். பஞ்ச காலம் பெருங்கிட நேர்ந்தாலும் நாம் அவருடைய பரந்த சட்டைகளுக்கு கீழே தஞ்சம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். பஞ்ச காலங்களிலே நமக்கு போதுமானவராய் இருப்பவர், நமக்கு யோசேப்பை போல விதையை கொடுத்து, இந்த ஆவிக்குரிய பஞ்ச காலத்திலே விதையை கொடுத்து நம்மை அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரே. நம்மளுடைய ஆத்மாவுக்கு பஞ்சமில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாய் இருப்போம் என்கிற வாக்கு தத்தபடி அவர் ஆத்மாவை தேற்றுகிறவராய் இருக்கிறாரே, ஆத்மாவை கைவிடாதவராய் இருக்கிறாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். முடி வயது வரைக்கும் நம்மை தாங்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறாரே, கைவிட மாட்டாரே. களிப்போடு விரைந்து அவரை சேர்ந்திட அவர் வரும் நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வருவார் என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோமே. அனுதினம் காத்திருக்கிறதுக்கு கிருபை கொடுக்கிறார். அனுதினம் அவருடைய நேரத்துக்காக காத்திருக்க கிருபை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வாஞ்சைகளை அவர் அறிந்திருந்தும் அதை நமக்கு கொடுக்காவிட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. பயப்படாதே என்று சொல்லி, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி நம்மை நடத்துகிறாரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் நடக்க கிருபை கொடுத்திருக்கிறாரே. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஆத்மாவை தேற்றுகிறாரே. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து ஆத்மாவை தேற்றுகிறாரே. யார் இவர்? இவர் யார்? இவர் சேனைகளின் ராஜாவாய் இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார், மகிமையின் ராஜாவாய் இருக்கிறார். இன்னும் ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார். வருஷத்துல பாதி வருஷம் முடிக்க உதவி செய்திருக்கிறார். அடுத்த பாதிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம். நாட்கள் உருண்டு ஓடுகிறது. கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நான் எக்காலமும் பாடுவேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். நன்றி. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயிரே பார்த்து கொள்வீ. பாதை திரும்பி பார்க்கும் போது என் தேவைகளை சந்தித்திருக்கிறார் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என் தேவைகளை சந்தித்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையோடு கூட இருக்கிற கொஞ்சம் போதும் என்று எனக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். பாவத்தின் மிகுதியினாலே வந்த பணத்தை பார்த்து நம்ம யாரும் பொறாமை கொள்ள வேண்டாம். வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறவர்களை பார்த்து யாரும் பொறாமை கொள்ள வேண்டாம். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார், சுகமாய் தங்க பண்ணுகிறாரே. சீலோவாம் நதிகளை நமக்கு கொடுத்தவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். சீலோவாம் நதிகளை கொடுத்தவருக்கு நன்றி. அது கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அதை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி அப்பா.
போன மாசம் நமக்கு வந்த வாக்குத்தத்தத்தை நினைவில் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சம் அது பரிசுத்தமானது, அது நல்லது. அதை அவர் பெருக செய்வார். என் தேவைகளை சந்திக்கப்பட உதவி செய்வார். அதை அவர் பெருக செய்யாவிட்டாலும் பரவாயில்ல. என் கர்த்தர் நல்லவர். அவரை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். அவருக்காக நான் வாஞ்சியாயிருக்கிறேன். அவர் கொடுக்கிற நன்மைகளுக்காக அல்ல, அவருக்காக வாஞ்சியாயிருக்கிறேன். என் கர்த்தருக்காக நான் தாகமாயிருக்கிறேன். அவருடைய பிரசனம் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது எனக்கு பலன் வருகிறது. பலத்தாலே என்னை இடை கட்டுகிறார். சூழ்நிலைகளை வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கு பலத்தை கொடுக்கிறார். கடின உழைப்பு செய்யறதுக்கு பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார். அவர் போதும், அவர் பிரசனம் போதும், அவர் பலன் போதும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சில நேரத்துல நடந்து போற மாதிரி இருக்கு, சில நேரத்துல ஓடுற மாதிரி இருக்கு. ஓடியும் கொஞ்சமா கையில கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கர்த்தர் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார் என்று சொல்லி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் தாங்குவார். அவர் சுமந்து வந்திருக்கிறாரே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவா ஈரே, பார்த்துக் கொள்வீர். கர்த்தர் நாமம் என் தேவையாகும் நீர் சந்திப்பீர். ஓ, என் தேவையாகும் நீர் சந்திப்பீர். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நாமம் என் புகலிடம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தருகிறவர். யெகோவா ராஃபா, சுகத்தை தருகிறவர். யெகோவா நிசி, கர்த்தர் எங்களுக்கு ஜெயக்கொடி, எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பவர். யெகோவா நம்மோடு கூட இருக்கிறார். யாவே, தலைமுறையாய் நீர் எங்கள் தேவன். யாவே, நன்றி அப்பா, நன்றி. இந்த துதியை மகிழ்ச்சியோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு, கர்த்தர் செய்த நன்மை யாவையும் எண்ணி ஸ்தோத்திரத்தோடு நாங்க இதை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ள பகுதி 112வது சங்கீதம் 112. சகோதரர் மனிஷ் அவர்கள் முன்பாக வந்து இந்த சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி நான் கேட்கிறேன். ஒரு வசனம் அவரும் ஒரு வசனம் நாமாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 112வது அதிகாரம். இன்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 112. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்கள் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். இந்த நாளுக்கென்று நாம் தியானிக்கிற வாக்குத்தத்த வசனம் 115வது சங்கீதம் 12வது வசனம் 13வது வசனம். 115வது சங்கீதம் 12வது வசனம் 13வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 15வது வசனம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாருக்கும் இந்த வார்த்தை ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, ஆசீர்வாதம் என்ற வார்த்தை. காட் பிளஸ் யூன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். எண்ணாகமத்தின் புத்தகத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையோடு இந்த வார்த்தையை இணைத்து பார்க்கிறோமா? அதைத்தான் இந்த காலை வேளையிலே நான் அதிகமாக வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை நமக்கு பிடிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்று தெரியும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலே கிடைக்கும், வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஒரு சிறு குழந்தையினுடைய ஜெபத்தை போல இருந்தாலும், பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்னா, சின்ன பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்னா, பிளெஸ் மீ, பிளெஸ் மை ஃபாதர், பிளெஸ் மை மதர். ஆண்டவரே அம்மாவை ஆசீர்வதிங்க, அப்பாவை ஆசீர்வதிங்க, என்ன இப்போ ஆமேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஜெபம் குழந்தை ஜெபத்தை போல தோன்றினாலும் கூட அந்த ஜெபம் ரொம்ப மிகவும் ஒரு அருமையான ஒரு ஜெபம், கருத்துள்ள ஒரு ஜெபம். இன்றைக்கு 3 காரியங்களை நான் சொல்லி உங்களை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். நமக்கு மனசுல நிறைய ஆசைகள் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா மனசுல நிறைய ஆசைகள் இருக்கிறது. என்ன ஆசை இருக்குதுன்னா, மற்றவர்களுக்கு நம்ம ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த சபையில் இருக்கிற எனக்கு தெரிந்து ரொம்ப முக்காவாசி பேர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தன்னலம் இல்லாமல் வாழ்கிறவர்கள். அதை பத்தி நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். பிறர் நலம் நினைக்கிறவர்கள், என்ன கிடைச்சாலும் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க, எனக்கு வச்சுக்கணும், எனக்கு சேர்த்துக்கணும், நான் வாங்கணும் அப்படின்னு யோசிக்காம, நான் இதை கொண்டு போய் யாருக்கு கொடுக்க முடியும், யாரோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்று எண்ணுகிற எண்ணம் உள்ள அருமையான தெய்வ ஜனத்தை நம்ம சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு ஒரு விஷயம். அப்போ நம்ம மனசுல பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்னவென்றால், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. எதுக்காக என்னை ஆசீர்வதிக்கணும்னா, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக. இப்போ ஒரு 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 10,000 ரூபாய் நமக்கு வந்தா நம்ம எத்தனை பேருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம்? 1,00,000 வந்தா நம்ம எத்தனை பேருக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமா இருப்போம்? 1,00,00,000 வந்தா இன்னும் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருப்போம்? நம்ம மனசுல கண்டிப்பா நிறைய வாஞ்சைகள் இருக்கிறது. இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருப்பதனால அந்த எண்ணத்தை கர்த்தர் எங்கே பார்க்கிறாரோ
அப்ப கண்டிப்பா கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவருடைய ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பொக்கிஷங்கள் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா, அண்டசராசத்தை உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவருக்கு நாம எவ்வளவு கேட்டாலும் அது அவருக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அவருக்கு ஆசீர்வதிக்கிறதற்கு ஆசீர்வாதங்கள் அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டா நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நான் எப்பவுமே இந்த 4 ஞாபகப்படுத்துவேன் உங்களுக்கு. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அப்புறம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அப்புறம் பொருளாதார ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ், பொருளாதார ஆசீர்வாதங்கள், அப்புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அதை நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிறைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற வசனம். இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு பக்கம், அப்புறம் சரீர சுகபல ஜீவன் ஆரோக்கியம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபினான்ஷியல் ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், பணம், மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ். அதை நம்ம பார்க்குறோம். இப்போ எனக்கெல்லாம் வாலிபனாக இருந்த காலத்தில் ஒரு துணி கடைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு கிறுக்கிறுன்னு பண்ணும். இது போட்டு பார்த்தா நல்லா இருக்கும், இது போட்டால் இதுக்கு மேட்சிங்காக நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு துணிமணியை நான் ரொம்ப அதிகமாக விரும்பி இருந்தவன். அப்போ எங்கே போனாலுமே சின்ன வயசுலலாம் துணி கிடைக்காது, ஆனால் வெளியில் நின்று இந்த கடையில் இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு ஆசைப்படுவேன். இதோட இது போட்டால் மேட்சிங்காக இருக்கும், இது போட்டால் மேட்சிங்காக இருக்கும். ஆங்கிலத்தில் விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. எதுவும் வாங்க மாட்டோம், எல்லாம் போட்டு பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான், மனசில் போட்டு பார்த்துட்டு குருன்னும். அதே மாதிரி இப்போ ஒரு இந்த டிவி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் விற்கிற கடைக்கு உள்ளே போனாக்கா மனசு ஓ இதுவா இது கேட்ஜெட்டா, இது என்ன புதுசாக இருக்கு, எப்படி யோசிக்க தோணும். ஆனா இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா, எந்த கடைக்கு போனாலுமே ரைட்டு எவ்வளோ சீக்கிரம் வாங்குறோமோ வாங்கிட்டு வெளில கிளம்பலாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வயசாக ஆக அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக குறைஞ்சு போகுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கேட்கிற காரியங்கள் நீதியும் நியாயமுமா இருந்தா அந்த நீதியான நியாயமான காரணத்தை, நம்முடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு ஒரு 10 லட்சம் தேவை இருக்குன்னா அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா? 10 கோடி நமக்கு தேவைன்னா அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய விஷயமா? அதனாலதான் என்ன சொல்றாருனாக்கா, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தருகிற தேவன். பொக்கிஷம்னா சும்மா 10,000 10 லட்சம்லாம் கிடையாது, விலை மதிக்க முடியாத காரியங்களை கொடுக்கிறவர். நம்ம ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொன்னா, அதற்கு குறைந்தபட்சம் 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று, நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை இன்னும் நாம் முழுமையாக உணரவில்லை. தேவனுடைய மகத்துவம் எவ்வளவு என்பதையும் அவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதையும் நம்ம ஒரு நாளும் உணரல. வனாந்திரத்துல மாம்சத்துக்காக ஜனங்கள் ஆசை கொண்டார்கள், விருப்பம் கொண்டார்கள்னு பைபிள் எழுதுற, இச்சித்தார்கள். வனாந்திரத்துல போகும்போது, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்கள் போகும்போது ஜனங்கள் மாம்சம் சாப்பிடணும்னு இச்சித்தார்களாம். வானத்திலிருந்து காடைகளை விழ செய்தார் ஆண்டவர். போதும்னு சொல்ற அளவுக்கு, வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அப்படியே கொத்து கொத்தா விழுந்தது காடைகள். அப்போ இப்படி நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மனசு வச்சா போதும்னு சொல்ற அளவுக்கு கொடுக்க முடியும். இன்னொரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. சாலமோன் தேவாலயத்தை கட்டும் போது ஜனங்கள் காணிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்களாம். வைக்க இடம் இல்லையா, வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போதும்னு சொன்னாங்களாம். போதும், இதுக்கு மேல கொண்டாடாதீங்கன்னு. அப்போ மனுஷனுக்கே அப்படி செய்ய முடிஞ்சா தேவனுக்கு எவ்வளவு செய்ய முடியும்? ஸோ முதலாவது, நம்ம இன்னுமே தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்கின்ற அவருடைய முழுமையான அந்த மகத்துவத்தை இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாததுனால அவர் மேல நம்ம அந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கவில்லை. விசுவாசம் வைக்காததுனால அந்த அளவுக்கு நம்ம கேட்கவில்லை. கேட்காததுனால இன்னும் நமக்கு கிடைக்கல.
நம்ம இன்னும் எந்த கால்குலேஷன்ல இருக்கோம் தெரியுங்களா? எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, இந்த வருமானத்துக்குள்ள நான் இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இதை கட்டணும், அதை கட்டணும், இப்படிதான் நம்ம இப்படி யோசிக்கிறோமோ ஒழிய, இந்த குறுகலான பார்வையில தான் பார்க்கிறோமோ ஒழிய, நம்முடைய ஆண்டவர் அண்டசராசத்தின் அதிபதி, வானமும் பூமியும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. இதை என்னைக்கு நம்ம முழுமையாக யோசிக்க ஆரம்பித்து, ஆண்டவரே நீங்க உம்முடைய வல்லமையின்படி என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னால அதை தாங்க முடியாது, நான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவரே, என்றைக்கு நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது முதலாவது காரியம். நீங்க ஆக்சுவலா நம்ம வாசித்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஆஸ்தி, ஐஸ்வர்யம். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன இருக்கு? கொஞ்சம் கலர் காகிதங்கள் இருக்கு, சில ரூபாய்கள் இருக்கிறது, சில சில்லறைகள் இருக்குது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? நம்ம வீட்டுல இருக்கிற ரூபாய் சில்லறையும் எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்ப இது உண்மைதானா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்பது வாக்குத்தத்தமா இல்லையா? வாக்குத்தத்தமா இல்லையா? வாக்குத்தத்தம். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுடைய வீட்டுல இது இருக்கும். அப்புறம் பாருங்க, அடுத்தது 5வது வசனம், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் வீடு எப்படி இருக்குமா? 9வது வசனத்துல, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. வாரி இறைத்தான், இது எப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையாவே. எடுத்து கொடுத்தான்னா பரவாயில்ல, நம்ம வீட்டுல வாரி எதை இறைப்போம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா வாரி இறைப்போம், வெளியில பணம்லாம் நம்ம ஒரு நாள் வாரி இறைக்க மாட்டோம். நம்ம ஒரு 10 பைசா கீழே விழுந்தாலுமே முழங்கால நின்று தேடுறாங்க, நம்ம எப்படி வாரி இறைப்போம் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா முடியுமா? முடியாதா? இது வாக்குத்தத்தமா இல்லையா? வாக்குத்தத்தம். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் மகிமையாய் உயர்த்தப்படும். அப்போ முதலாவது கர்த்தருடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அண்டசராசிரத்தை அதிபதியால என்ன முடியும், மேக்சிமம் என்ன முடியும் அவரால் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அவர் மனசு வச்சா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோலத்தையே கொடுத்துட்டு போவார். அவ்வளோ அண்டசராசத்துல அவ்வளவு கோலங்கள் இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு, ஒரு கேலக்சிலையும் எத்தனை ஐஸ்வர்யம் செழிப்பு இருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஏன் மற்ற கோலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் வெறும் இந்த உலகத்திலேயே வாழலாமே, இது இல்ல மார்ஸுக்கு போகணும், புளூட்டோக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னா அங்க என்ன இருக்குது? அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு கிரகத்திலையும் அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருக்கு, அதை தேடி போறாங்க அவங்க. அவர் மனசு வச்சா, இந்தா நீ புளூட்டோவை பிடிச்சிக்கோ, இந்தா நீ மார்ஸை பிடிச்சிக்கோ, இந்தா நீ இதை பிடிச்சிக்கோன்னு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம மைண்டை ஸ்ட்ரெச் பண்ணணுங்க, நம்ம விசுவாசத்தை ஸ்ட்ரெச் பண்ணணும், அவர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த எண்ணத்தை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். இவர் யாரு? அவ்வா, இவர் அண்டசராசிரத்தின் அதிபதி. சொல்றோமோ ஒழிய நம்ம மைண்ட் ஸ்ட்ரெச் ஆக மாட்டேங்குது. வார்த்தையில வாய் ஸ்ட்ரெச் ஆகுது, மைண்ட் ஸ்ட்ரெச் ஆகல. இது முதலாவது காரியம். 2வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய பலவிதமான ஐஸ்வர்யங்கள். அதை பத்தி நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், அப்புறம் அவரால் கொடுக்க முடியாத எந்த ஐஸ்வர்யமுமே இல்லை. இதெல்லாத்தையும் நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னா மதிக்க ஆரம்பிக்கணுங்க. கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், தயவின் ஐஸ்வர்யம், அவருடைய அன்பின் ஐஸ்வர்யம், அவருடைய மனதுருக்கத்தின் ஐஸ்வர்யம், அளவற்ற கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யங்கள், இவை எல்லாத்தையும் நம்ம மதிக்க ஆரம்பிக்கணும். என்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை முதன்மைப்படுத்தி மதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்றதா இல்லையா?
ஆமா. சோ எப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாக அந்த ஐஸ்வர்யங்களை முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வந்து சேரும். அப்போ நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா ஊற்றுக்காலா இருக்கலாம். மூணாவது நம்முடைய ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னாக்கா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சா கண்டிப்பா நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா ஊற்றுக்காலா இருப்பேன். நான் தன்னலமா வாழ மாட்டேன். தெளிவான ஒரு தீர்மானம். நான் தன்னலமா வாழ மாட்டேன் ஆண்டவரே, நீங்க என்னை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஆசீர்வதிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்ற அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது கர்த்தர் அதை பார்ப்பார். நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். நம்ம மற்றவங்களுக்காக பரிதபிக்கிறதை பார்ப்பார். மற்றவருடைய தேவைகளுக்காக நம்ம பரிதபிக்கிறதை பார்ப்பார். கண்டிப்பா என்ன செய்வார் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகள் சந்தேகப்படும். எப்படி? நம்முடைய குறைவை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே தேவன் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலே அவர் நிறைவாக்குகிற தேவன். குறைவு இருக்கா? இருக்கு. எங்கெல்லாம் குறைவு இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கு. சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்குது. உலக பிரகாரமான வாழ்க்கையில மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்ஸ்ல குறைவு இருக்கு. பினான்சியல் இருக்கு, அதுலயும் இருக்குது. எல்லாத்துலயும் நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்கு. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் எல்லா குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இதை டோட்டலா நம்புறேங்க. 100% நம்புறேன். அதனால்தான் வைராக்கியமா நான் பிரசங்கம் பண்றேன். 100% நான் நம்புகிறேன். ஸோ இன்னிலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆண்டவரே நான் உங்களுடைய மகத்துவத்தை ஒரு நாளும் மட்டுப்படுத்த மாட்டேன். உமக்கு ஏதோ இல்லாத மாதிரியும் நீங்களே இல்லாம கஷ்டப்படுற மாதிரியும் ஏதோ நான் தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் நிச்சயமா இல்லை. அவர் நினைச்சா வானத்தை திறந்தா நம்மளால தாங்க முடியாது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை இமைப்பொழுதிலே நம் மீது அவர் ஊற்ற முடியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அது என்ன எங்க கொண்டாந்து நிறுத்தினார் பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு அப்படியே விட்டுறல, எப்படி ஆசீர்வதிப்பார்ன்றதை சொல்றாரு. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த 112வது சங்கீதத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகளை எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். நான் நம்புறேன். இறங்கி கடன் கொடுத்து நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, நான் நம்புகிறேன். ஆண்டவரே வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி நிற்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே, நான் இதை நம்புறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தைகளை எல்லாம் வச்சு கண்டிப்பா நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால ஊற்றுக்காலா இருப்பேன்னு சொல்லும்போது கண்டிப்பா தேவன் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிறது மட்டுமல்ல, நம்மை அவர் ஆசீர்வதித்து பாருங்க. அந்த 107வது சங்கீதம் பாருங்க. 107வது சங்கீதம் 33வது வசனத்திலிருந்து பாருங்க. அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீரூற்றுக்களை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுக்களாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும்படி நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. செய்ய முடியுமா? முடியாதா? அவர் ஆசீர்வதித்தால் நமக்கு பெருக்கம் வரும். பெருக்கம் கண்டிப்பா, அந்த பெருக்கம் நமக்கு வரணும். பெருக்கம்னா என்ன அர்த்தம்? நான் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் விருத்தி அடைகிறேன், இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் செழிப்படைகிறேன் என்னுடைய வாழ்க்கையில. கரங்களை விட்டு சொல்லலாமா? ஆண்டவரே
என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கத்தர் கட்டளையிடுங்க. ஒரு பெருக்கத்தை கத்தர் கட்டளையிடுங்க. ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுங்க. இன்னைக்கு பாஸ்டர் பண்ண பிரசங்கத்தை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அவர் வசனத்தின் அடிப்படையில் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. வெறும் செழிப்பு பிரசங்கம் மட்டும் இல்லை, இது வார்த்தையின் அடிப்படையிலே உண்மையாகவே இது உண்மை, சத்தியமான பிரசங்கம். சரிங்களா? அந்த நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு பெருக்கத்தை கத்தர் கட்டளையிடுங்க. என்னுடைய குறைவை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எனக்கு நிறைவாக்கி தாங்க என்று சொல்லி நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பந்தி ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக, தேவாலயத்துக்கு நாம் வரக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த எல்லாவற்றையும் நாம் நினைவு கூறுகிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். நம்மால் செய்து முடிக்க முடியாத ஒன்றை நமக்காக, அதுவும் தகுதி இல்லாத நமக்காக அவர் செய்து முடித்தார். அதற்காக நம்ம நன்றி சொல்லணும். மூன்றாவது, அந்த சிலுவையின் அன்பினாலே நம்ம இருதயத்தை கர்த்தர் நிரப்பணும் என்று நம்ம ஜெபிக்கணும். ஏனென்றால் உலக பிரகாரமான அன்பே நம்முடைய உள்ளத்துல சில நேரத்தில் இல்லாமல் போகிறது. ஆனால் கல்வாரி அன்பினாலே தேவன் நம்மை நிரப்பும் போது மட்டும்தான் நம்ம மற்றவர்களை மனப்பூர்வமாக நேசிக்க முடியும். இல்லைனா நம்ம தன்னலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்கே மற்றவர்களை நேசிக்கிற நேசம் இருக்கிறதோ அப்பதான் நம்ம இருதயத்தை, நம்முடைய கரங்களை அவர்களுக்கு நேராக நம்ம திறக்க முடியும். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த கல்வாரியின் அன்பினாலே என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய அன்பு குறைவாக இருக்கிறது, என்னுடைய அன்பு போதுமானதா இல்லை. என் அன்பு என்னை மாத்திரம் நேசிக்கிற அன்பா இருக்கிறது. என் அன்பு தன்னலமாய் வாழ என்னை தூண்டுகிறது. ஆனால் உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்பும் போது நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா, ஊற்றுக்காலா இருப்பேன். சில காரியங்களை பொறுமையாய் சகிப்பேன். அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அன்பினுடைய குணாதிசயங்களை நம் வாழ்க்கையில அப்பதான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம சுற்றிலும் பல விதமான ஜனங்கள் வேற வேற மாதிரி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க நம்மை பற்றி நினைக்கிற நினைவுகள், அவர் நம்மை பற்றி பேசுகிற பேச்சுக்கள், எங்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிறது. ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கூட நம்முடைய ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு எல்லாவற்றையும் அது சகிக்கும், எல்லாவற்றையும் அது தாங்கும். அப்படின்ற அந்த அன்பு, அந்த அன்பினால் நாம் நிரப்பப்படும் போதுதான் இந்த உலகத்துல நம்ம சமாதானமாக வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு நாளுமே நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் எடுத்து போடும். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அந்த அன்பினாலே, கல்வாரின் அன்பினாலே, சிலுவையின் அன்பினாலே என்ன நிரப்புங்கப்பா. சகிக்கிற அன்பு, தாங்குகிற அன்பு, தியாகமாய் வாழ்கிற அன்பு, அந்த அன்பினாலே என்ன நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு எனக்கு ஒரு வைராக்கியத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க சுவாமி. பாவத்தை நீங்க எனக்கு மன்னிச்சிருக்கீங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிச்சிருக்கிறீங்க. இனி நான் வாழ்கிற வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் இருக்க, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமுடைய எனக்கு கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி நம்ம கேட்டு ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையினாலும் பலத்தினாலும் நம்ம இடைக்கட்டுவார். அப்பொழுது நம் கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொள்கிற இந்த உடன்படிக்கையை நாம் கையெழுத்து எடுக்கிறது கருத்துள்ளதாக இருக்கும். அப்பொழுது பலவீனத்திலே கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார், சுகவீனத்திலே சுகத்தை தருவார், ஆயுசு நாட்களை பெருக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்று வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டுக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படிப்படி செய்யுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று நான் உங்களுக்காக சிந்துகிற என்னுடைய பரிசுத்த திரு ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படிப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நான் பெற்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மாம்சமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு ரத்தமும் அவருடைய அன்பின் அடையாளமாக இருக்கிறது. வாருங்கள், மிகுந்த மன மகிழ்ச்சியோடு கூட இந்த உடன்படிக்கையிலே கலந்து கொள்ளுங்கள்.
தகப்பனே, இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உமக்காக வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை முடிசூட்டுங்க. எங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்து எதிராளிகளுக்கு முன்பாக எங்கள் தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பிய வழிம்படியாக எங்களை ஆசீர்வதிங்க. அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஊற்றுக்காலாய் இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் பலவீனங்களிலும் சுகவீனங்களிலும் உம்முடைய பலன் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இன்னும் அதிகமாய் சுவாமி, உம்மோடு கூட நாங்கள் வாழ்ந்து உண்மையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதாக தெய்வீக கிருபைக்கு நேர எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. God bless you.